Hello, vanakkam. Welcome back to my channel. Today I want to talk about a little trick. Not really a trick, but something we can really do. இது எப்போ யூஸ் ஆகும்னா when someone disappoints you or does something unfair. இது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். ஒருத்தர் ஒரு டைமுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஒரு விஷயம் அவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் அவர் வரவே இல்லை, இல்லைன்னா அவர் அது பண்ணவே இல்லை. நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, அது அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. ஆர் நீங்கள் பணம் ஏதோ ஒருத்தர் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆர் எனி ஒன் ஆஃப் த டெய்லி அனாயன்சஸ் தட் ஹேப்பன் டு யூ. ஏதோ ஒன்று உங்களுக்கு மைண்டில் 5 மினிட்ஸுக்கு மேலே உங்களுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன அனாயன்சஸ், இப்போ நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கையில் ஒருத்தர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் இட் வில் இமீடியட்லி கோ ஆஃப். பட் மோர் தென் 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரே விஷயத்துக்கு மேலே, அன்றைக்கி நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு மேலே, இது ஒரு பாஸ்ட் ட்ராமா பற்றியெல்லாம் பேசல, அப்பப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஈஸி, இட் இஸ் மோர் தென் அ வே டு ஹேண்டில் இட், இட் இஸ் அ வே டு டர்ன் இட் டு அவர் அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் ஃபீலிங் லைக் நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி திருப்பி தருவாருன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கொடுக்கவே இல்லை. whatever, something like that which is hurting you for more than 5 minutes. ஒரு மொமெண்டரி இல்லை, கொஞ்சம் லாங்கர் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரக்கூடிய ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இந்த டிசப்பாயின்மெண்ட்டை திருத்துறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது எடுக்கணும். என்னை இப்போ ஒருத்தரை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் இன்னுமே அவர் நம்ப மாட்டாமல் இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு கன்ஃபரண்ட் சம்படி, யூ ஷுட் டூ தேட். இஃப் யூ வாண்ட் டு லைக் cut relations with somebody, you can do that, all of that. This what I am going to say, it applies to brooding. நம்மளே உட்காந்து பண்ண வேண்டிய விஷயம் பண்ண பிறகு நம்ம இதுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த வழின்னு நம்ம அந்த விஷயம் சால்வ் பண்ண பிறகுமே சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து we will brood like, ஓ அப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, அது பண்ணிட்டாங்களே, அப்படி இப்படின்னு it will cause a lot of tension within us. ஸோ அந்த இன்டர்னல் ப்ரூடிங்குக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். So something happened, நீங்கள் உடனே you did whatever is required to solve it, but you are still feeling bad. So if it is hurting you, then take one moment, and then there are 2 ways to do it. First way is உடனே, because this happened, do something that you wouldn't otherwise do that is good for you. இது எந்த மாதிரியே இருக்கலாம், that will take you forward in life. அந்த மாதிரி it could be something related to your health. ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் போய் ஒரு வாக்கிங் போயிடுங்க, இல்லை ஒரு ரன்னிங் ஜாகிங் பண்ணுங்கள், ஒரு ட்ரெட்மில்ல பாருங்கள், ஒரு வெயிட் எடுத்துடுங்க, ஆர் நீங்கள் கொஞ்சம் டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியாக அன்றைக்கி ஈவினிங் நைட் மீல் நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஹெல்த்தியாக ஒரு மீலாக சாப்பிடுங்க. ஆர் ஹெல்த் ஒரு சீக்கிரமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபினான்ஷியலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் எந்த பர்ச்சேஸ் எல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் சேமித்து கொஞ்சம் உங்களுக்குன்னு சேமிச்சிடுங்க. இல்லை நீங்கள் படிக்கிறத, நீங்கள் ஸ்டூடெண்ட்டுனா உட்காந்து அன்றைக்கி பிளானில் இருக்கிறத விட அதிகமாக ஒரு சாப்டர் படிச்சிடுங்க. இதில் பிளான்லேயே இல்லாத ஒரு சாப்டர் எடுத்து வச்சு படிச்சிடுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விரும்புகிறீங்கன்னா அதுக்கான ஐடியா, அதுக்கான ஒரு ரீசர்ச் ஏதோ ஒன்று பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒரு கரியரில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, 2 நாள் கழிச்சு அது ஒரு டெட்லைனை இன்றைக்கி உட்காந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்துடுங்க. மேக் இட் த பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் எவர். அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், டூ சம்திங் தட் இஸ் குட் ஃபார் யூ. உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயம். ஐடியலி இட் ஷுட் பி சம்திங் ப்ரொடக்டிவ். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு கம்ஃபர்ட் ஃபுட் சாப்பிட்றதோ, ஆர் நல்ல மூவி பார்க்குறதோ, மியூசிக் கேட்குறதோ எல்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் குட், பட் தேர் நாட் டேக்கிங் யூ ஃபார்வர்ட். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இந்த இட் இஸ் சம்திங் தட் யூ டூ விச் வில் டேக் யூர் மைண்ட் அவே ஃப்ரம் இட், பட் இட் இஸ் நாட் டேக்கிங் யூ ஃபார்வர்ட். இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டில் வேஸ்டிங் யர் டைம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் வேஸ்டிங் யர் டைம். ஆல்ரெடி ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு, ஆல்ரெடி தட் ஹஸ் ஹர்ட் யூ, ஆல்ரெடி அதனால உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் லாஸ் நடந்துச்சு. அட்லீஸ்ட் அதிலிருந்து சம்திங் பாசிட்டிவ் ஷுட் ஹேப்பன். அதுக்காக தான் டூ சம்திங் தட் இஸ் ப்ரொடக்டிவ் அண்ட் ஆக்சுவலி குட் ஃபார் யூ. ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற மாதிரியோ இல்லை ஒரு ரிலாக்ஸேஷனுங்கிற மாதிரியோ இல்லாமல் ஆக்சுவல் ப்ரொடக்டிவாக ஏதோ ஒரு விஷயம், இது நடந்துச்சு, ஸோ ஐ வில் டூ திஸ் ஃபார் மை செல்ஃப், பிகாஸ் இங்கே நான் அடி வாங்கிட்டேன், ஸோ இங்கே ஐ வில் புஷ் மை செல்ஃப் ஃபார்வர்ட். யார் அடித்தாலும் நமக்கு கூட நிற்கணும். நான் எனக்கு கை கொடுப்பேன், ஐ வில் ஹெல்ப் மை செல்ஃப், ஐ வில் கமிட் டு மை செல்ஃப். ஒருத்தர் நம்மளோட கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணலைன்னா நம்மளோட கமிட்மெண்ட்டை இன்னும் ஆனர் பண்ணணும். நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். That is a way to respect yourself and honor yourself. ஒருத்தர் if they were like disturbing us in some way,
எப்படியாவது இஃப் தேர் டிஸ்டர்பிங் அவர் பீஸ், நம்மளை அதுக்குன்ட்டு உட்காந்து இப்போ ப்ரூட் பண்ணாமல் டூ சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ. அங்கே இருந்து சம்மன் இஸ் ஹர்ட்டிங் யூ, நீங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு கூடவே இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கணும், கை கொடுக்கணும் அந்த டைமில். அதுக்கு தான் டூ சம்திங் தட் வில் டேக் யூ ஃபார்வர்ட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ ஃபீல் ரிலாக்ஸ்ட் ஒரு மைண்ட் அதிலிருந்து மாத்திர மாதிரி மூவி பார்க்குறது ஒரு ஃபன் காமெடி விஷயம் பார்க்குறது இல்லாமல் பாசிட்டிவாக நாளைக்கு உங்களுக்கு உதவுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுடுங்க. ஈவன் இஃப் இட் இஸ் நாட் அ லாங் திங், அட்லீஸ்ட் 10 minutes யூ டூ சம்திங் தட் இஸ் ரியலி ஜெனுவின்லி குட் ஃபார் யூ. இந்த மாதிரி வென் யூ டூ இட், from that really negative energy, you are evolving something really positive, genuinely good and positive for you. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? Instead of brooding on this bad thing, you will start appreciating yourself for the effort you put in. ஏனென்றால் when இந்த மாதிரி மூடு கெட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, they didn't respect our time, they didn't respect our effort, they didn't respect our money, or maybe they didn't respect us as a person. ஸோ அதனால தான் நமக்கு உள்ளே இருந்து இந்த ப்ரூடிங் வருது, இதனால தான் நமக்கு உள்ளே உட்காந்துச்சோன்னு இந்த ஃபீலிங் வருது. ஸோ இஃப் தே டிடன்ட் ரெஸ்பெக்ட் அஸ், தென் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அஸ் மோர் டபுளாக நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்மளே. அதுக்கு தான் நமக்கு யூஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்றைக்கி பண்ணணும்னு சொல்கிறேன். உடனே ஒரு 10 நிமிஷம் வி ஹாவ் டு டூ சம்திங் தட் இஸ் குட் ஃபார் அஸ். ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ சம்திங் பிகாஸ் யூ ஆர் ஆனரிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப். வேற ஒருத்தர் let you down, they disappointed you, but you will not disappoint you, you will be there for you even more. அவருடைய கமிட்மெண்ட்டு சரியாக பார்க்கல, நீங்கள் உங்களுக்கு வச்சுருக்கிற கமிட்மெண்ட்டு டபுளாக ட்ரிப்பிளாக பண்ணணும். that is how you will bring yourself back from that feeling. Now இன்னொரு alternate method கூட சொல்கிறேன், சேம் கான்செப்ட் தான், பட் instead of doing any one thing that is good for you, fix something. எப்போயாவது எனக்கு மனசு இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னா ஐ வில் டூ திஸ் திங் விச் இஸ் குட் ஃபார் மீ. இட் குட் பி சம் எக்ஸ்ட்ரா 10 minutes ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. யூ கேன் ஃபிக்ஸ் இட் லைக் தட். நான் என்ன யாரும் ஒருத்தர் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா 10 minutes டெஃபினட்டாக நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர் நான் போய் 100 pages எனக்கு என்னோட பேப்பரில் வந்து நான் ரெடி பண்ண வேண்டியது என்னோட ஸ்கூலுக்கு எதாவது வேண்டிய அசைன்மெண்ட்டில் ஒரு 100 வார்த்தை நான் வந்து உட்காந்து அப்போதைக்கு ரெடி பண்ணுவேன். ஒரு சாப்டர் நான் வந்து படிப்பேன். whenever somebody லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு பக்கம் நான் அடி வாங்கும்போது திஸ் ஏரியாவில் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போது அந்த ஏரியா எதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஏரியாவே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு whenever somewhere நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுன் ஆகும்போது இந்த இடத்துல யூ லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப். அப்போது அந்த இடத்துல யூ வில் சி ஹியூஜ் ப்ரோக்ரஸ். வாட் எவர் இட் இஸ் தட் யூ சூஸ், அதில் வந்து ப்ரோக்ரஸ் அப்படி எக்ஸ்பொனென்ஷியலாக இருக்கும். பிகாஸ் whenever somebody is letting you down, அதை பற்றி நீங்கள் யோசிச்சு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் யுவர் செல்ஃப் அண்ட் யூர் இமீடியட்லி கோயிங் டு கோ அண்ட் டூ திஸ் திங். என்ன மாதிரி விஷயமோ வாட் எவர் இட் இஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் ஒரு யுவர் கரியர், யுவர் பேஷன், யுவர் ஹெல்த், வாட் எவர் இட் இஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ, யூ ஆர் ஃபிக்ஸிங் ஒன் திங் அண்ட் யூ ஆர் டூயிங் தட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒருத்தரை ஒரு விஷயம் நீங்கள் இது பண்ணியே ஆகணும், இது தப்பு பண்ணாமல் இது கரெக்டாக பண்ணிடுங்க, இல்லைன்னா எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், அதை தவறிட்டார், அவர் அதை மறந்துட்டார், அது பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கூட லாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம வந்து நான் வந்து சொல்யூஷன் பண்ண வேண்டியது பண்ணலாம். அதுக்கப்புறமும் நான் உட்காந்து இதை பற்றி யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? மை மைண்ட் வில் பிகம் வெரி பேட் இல்லைங்களா? என்னோட மென்டல் ஸ்பேஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்போது வந்து நான் ஒரு சப்போஸ் நான் ஒரு பேஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ப்ளே த வயலின், ஐ டோன்ட் ப்ளே த வயலின், பட் சப்போஸ் ஐ டூ, அப்படி இருந்தால் தென் ஐ வில் ப்ராக்டிஸ் ஃபார் ½ an hour. இப்படி நான் முடிவு பண்ணேன்னா whenever someone is doing anything against me, I'll go and play the violin and I'll become very good at violin இல்லைங்களா? பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணி நெகட்டிவாக யோசிச்சிருக்கிறதுக்கு பதிலாக ஐ எம் டூயிங் சம்திங் தட் இஸ் குட் ஃபார் மீ. ஸோ இதை பற்றி யோசிச்சு நான் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தேங்கன்னா என்னோடய மென்டலி நான் ரொம்ப டவுன் ஆகிடும், என்னோடய மூடு போயிடும். என்னோட பேஷனுக்கோ என்னோடய ப்ரொடக்டிவிட்டிக்கோ ஒரு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்மளோட டைமை நம்ம வின் பண்ணோம். அதுக்கு பதிலாக நம்ம போய் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக, நமக்கு பயனுள்ள ஒரு விஷயத்துக்காக நம்ம வேலை பண்ணுறோம். ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். திங்க் தட் they were not good to me, they did not respect me, they were not committed to me. I will be good to me, I will respect me, I will be very committed to me. அந்த மாதிரி நினச்சி do something that is genuinely good for you. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிடுங்க. that way உலகத்தில் இருந்து எங்கே இருந்து அடி வாங்கினாலும், யார் உங்களுக்கு கூட இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு கூட இருப்பீங்க. அண்ட் that is really important. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு கூட இருக்கணும். பிகாஸ் அல்டிமேட்லி நமக்கு நம்மளோட சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? மற்றவங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி இல்லைனாட்டி சரி, நம்மளோட சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ regardless of what is happening around you, you are there for youங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் somebody is doing something that is hurting you, ரொம்ப நேரம் அதை பற்றி ப்ரூட் பண்ணாமல்
focus on something, do something, actually do something that is productive and helps you. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.